ஹலோ இன்வெஸ்டர்ஸ், இன்னையோட மார்க்கெட் அப்டேட் பார்த்துட்டு எல்ஐசியோட ஆஃபர் ஃபார் சேல் டீடைலா பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி 50 154 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 24,614 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் சென்செக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 210 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 78,410 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று ஆர்பிஐ சிஏஎஸ் மெக்கானிசம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. சிஏஎஸ் மெக்கானிசம் அப்படின்றது க்ளோசிங் ஆப்ஷன் செஷன் மெக்கானிசம். இது இன்ட்ரோடியூஸ் ஆனதால நிஃப்டி க்ளோஸ் ஆகும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆர்டிபிஷியலா பாத்தீங்கன்னா பிரைஸ் மேட்சிங் நடந்தது. இதனால நேற்று க்ளோசிங் செஷன் முன்னாடி பாத்தீங்கன்னா நிஃப்டி 390 பாயிண்ட்ஸ் சர்ஜ் ஆகி இருந்தது. சோ பிரைஸ்லாம் நார்மலைஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி 50 ஃபால் ஆகி இருந்தது. இண்டஸ்ட்ரி ஹெவி வெயிட்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் இந்துஸ்தான் யூனிலிவர்ல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. சோ இந்த ரீசன்னாலயும் மார்க்கெட் வந்து டிக்ரீஸ் ஆகி இருந்தது. ஆர்பிஐயோட மீட்டிங்னால இன்ட்ரெஸ்ட் ரேட்ல சேஞ்சஸ் வர சான்சஸ் இருக்கு. இதனால பல இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புது பொசிஷன்ல மார்க்கெட்ல என்ட்ரு ஆகிறத வந்து பாத்தீங்கன்னா டிலே பண்ணிருக்காங்க. யூஎஸ் ஈரான் கான்ஃபிளிக்ட்னால பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் வீக்கா தான் இருக்கு. அது வந்து இந்தியன் மார்க்கெட்லயும் ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 1 ounce கோல்டோட பிரைஸ் வந்து $4,053 அண்ட் சில்வர் 1 ounceோட பிரைஸ் வந்து $58.8. சென்னையில பாத்தீங்கன்னா 1 கிராம் 24 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து ₹14,410. 1 கிராம் 22 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து ₹13,200 அண்ட் 1 கிராம் சில்வரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹235. எல்ஐசி வந்து ஆஃபர் ஃபார் சேல் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னா ஒரு கம்பெனியோட ப்ரொமோட்டர் அவங்க ஹோல்ட் பண்ற ஸ்டேக்ல ஒரு போர்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் வந்து டைரக்டா பப்ளிக்கு செல் பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஷேர்ஸா செல் பண்ணுவாங்களே தவிர புது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அண்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் பிரைஸ் செட் பண்ணிருப்பாங்க. இல்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த ஃப்ளோர் பிரைஸ்க்கு அப்படி இல்லைன்னா அந்த ஃப்ளோர் பிரைஸ் விட அதிகமா பிட் பண்ணுவாங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் அவங்க ஸ்டேக் வந்து டிக்ரீஸ் பண்றதுக்கு தான் பாத்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல் இஷ்யூ பண்ணுவாங்க. இன்னைக்கு ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா எல்ஐசி மோர் தென் 8% ஃபால் ஆகி இருந்தது. நேற்று ₹428 க்ளோஸ் ஆகி இருந்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பனிங்லேயே ₹390 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் ஆஃபர் ஃபார் சேல்ல வந்து பாத்தீங்கன்னா 2.5% கவர்மெண்ட் செல் பண்றதா இருக்காங்க. ஆஃபர் ஃபார் சேல்ல டிமாண்ட் அதிகமா இருந்ததுன்னா அடிஷனல் 4% வந்து கிரீன் ஷூ ஆப்ஷன் அப்படின்ற மெத்தட்ல வந்து செல் பண்றதா இருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா டோட்டலா 6.5% வரைக்கும் கவர்மெண்ட் செல் பண்றதா இருக்காங்க. நாளைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இந்த ஆஃபர் ஃபார் சேல்ல எல்ஐசியோட ஃப்ளோர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹382. ஆஃபர் ஃபார் சேல் அண்ட் கிரீன் ஷூ ஆப்ஷன் ரெண்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா டோட்டலா 6.5% வந்து கவர்மெண்ட் எல்ஐசில செல் பண்ணுவாங்க. இந்த 6.5% வந்து டோட்டலா 82.2 crore ஷேர்ஸ். இந்த சேலுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்க்கு 31,000 crores கிடைக்க போகுது. கவர்மெண்ட் வந்து எல்ஐசில 96.5% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஆஃபர் ஃபார் சேலுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து 90% வரைக்கும் டிக்ரீஸ் ஆகலாம். எல்ஐசியோட மார்க்கெட் கேப் வந்து பாத்தீங்கன்னா ₹4,94,994 crore. கரண்ட் பிரைஸ் வந்து ₹391. ஹை லோ அப்படின்றது 52 வீக் ஹை அண்ட் 52 வீக் லோ. 52 வீக் ஹை வந்து ₹468, 52 வீக் லோ வந்து ₹361. ஸ்டாக்கோட பிரைஸ் டு earnings வந்து பாத்தீங்கன்னா 8.5 அண்ட் புக் வேல்யூ வந்து ₹140. ஸோ ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா மோர் தேன் 2 times புக் வேல்யூல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்ஐசி வந்து பாத்தீங்கன்னா ஓவர் வேல்யூடா இருக்கு. டிவிடெண்ட் yield 2.5%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 35.1%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 37.8% அண்ட் ஃபேஸ் வேல்யூ வந்து ₹10. ஸோ நீங்க பார்த்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க.